ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் 5வது சபையை நாம் பார்க்கிறோம், சர்தை சபை. We are looking into the 5th church among the 7 churches. That church is located in Sardis. சர்தை சபை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த சர்தை சபைக்கு இன்னொரு பேர் செத்த சபை என்று சொல்வார்கள். ஏறக்குறைய 1517 கிபி முதல் 1700 கிபி வரை இந்த சபை இயங்கிக் கொண்டிருந்தது. The church engaged itself from 1517 AD to 1700 AD. இந்த சபைக்கு செத்த சபை என்று பேர். It was called as dead church. The reason that this church is being called as dead church is, அந்த சபையை குறித்து, அந்த இடத்தை குறித்து நான் சிலவற்றை பேசுவதற்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். You for name's sake you're alive, but you're dead என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says that he knows, that he knew that this church is in dead condition. அந்த நாட்களில் அந்த ஊரை, இந்த பட்டணத்தை, அந்த நகரத்தை ஆளுகை செய்து அந்த பட்டணத்தை எடுத்துக்கொண்ட ராஜா என்ன செய்தான்? அந்த பட்டணத்தை முழுமையாக டிஸ்ட்ராய் செய்துவிட்டு, முழுமையாக அவன் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்து பெரிய பெரிய மதில்களை அந்த நகரத்தை சுற்றி அவன் கட்டினான். அந்த மதில்கள் அந்த நகரத்தை பாதுகாப்பதற்காகவே என்று சொல்லி அவன் பெரிய பெரிய மதில்களை கட்டினான். He was a rich and wealthy king. அவன் பணம் படைத்த ராஜாவாக இருந்தான். சொத்துல அதிக சொத்து மதிப்புள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். He was a wealthy man. அவன் அதனால் இந்த பெரிய பெரிய மதில்களை கட்டி என் நகரம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வான்? அந்த மதில்களுக்கு மேல் வீரர்கள் நடக்க வைக்க மாட்டான். இந்த மதிலே போதும், என் ராஜ்யம் பாதுகாப்பாக இருக்குது, என் நகரம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி he slept every night. எல்லா ராத்திரியும் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். He had all his wealth, but yet there was no protection. அவன் வீரர்கள் சரி, அவன் ராஜ்யமே உறங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த கோரேஸ் ராஜா எப்படியாகிலும் இந்த நகரத்தை கைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கோரேஸ் ராஜா அந்த நகரத்தை சுற்றிலும் என்ன செய்தான்? தன்னுடைய வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தினான். ஒவ்வொரு நாளும் அந்த மதிலை சுற்றி வருவார்கள். வெளியே இருந்து ஒவ்வொரு நாளும் மதிலை சுற்றி வருகிற ஒரு ராத்திரி என்ன நடந்தது? மேலிருந்து ஒரு 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 தலைக்கவசம் கீழே விழுந்ததை பார்த்தான். கீழே விழுந்ததை ஒரு வீரர் பார்த்து என்ன செய்தான்? அந்த தலைக்கவசம் எடுக்கும்பொழுது அந்த இடத்தில் ஒரு கதவு இருந்ததை அவன் பார்க்கிறான். அந்த கதவை திறந்து பார்த்தால் அது ஒரு நுழைவு. It was an emergency exit or an entry, secret chamber. உடனே கோரேஸ் ராஜாவுக்கு இந்த செய்தி கேட்டவுடன் என்ன செய்கிறான்? தந்திரமாக என்ன செய்கிறான்? அவன் சிலர் வீரர்களை தூர ஒரு இடத்துல போய் நிற்க வைத்து, நான் யுத்தம் செய்ய வரப்போகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னுடைய உள்ளே இருந்த ராஜா என்ன செய்தார்? தன்னுடைய வீரர்களை கொண்டு அவன் அந்த யுத்தம் செய்ய போகும்பொழுது அந்த வேளையில் இந்த கொஞ்சம் வீரர்களை வைத்து இந்த 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 நுழைவுக்குள்ளே போகிற சீக்கிரம் சேம்பருக்குள்ளே போய் அந்த பட்டணத்தை பிடித்தார். இப்படி அந்த பட்டணம் அந்த ராஜாவின் கையிலிருந்து பிடிக்கப்பட்டது. அவன் சொத்தெல்லாம் இந்த ராஜாவுக்கு போய் சேர்ந்தது. அவன் உயிருள்ளவனாக இருந்தது போதும் அவன் எல்லாம் உடையவனாக இருந்தான், ஆனாலும் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அதனால தான் சபைக்கு ஆண்டு சொன்னான், நீ விழித்து கொண்டிரு. செகண்ட் சர்ச், பி வாட்ச்ஃபுல், டோன்ட் ஸ்லீப் லைக் ஹவ் யூ ஸ்லெப்ட் இன் யுவர் ஹிஸ்ட்ரி. உன்னுடைய சரித்திரத்தில் இப்படி இருக்கிறதுப்பா, நீ தூங்காத, விழித்திரு என்று சொல்கிறான். இப்படி ஒரு முறை அல்ல, 2வது முறை பெர்சிய நாட்டுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது இந்த நாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் என்ன செய்கிறது? ஒரு மதில் பக்கத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கழுகுகள் சூழ்ந்திருக்கிறது. ஏன் எப்பவுமே அந்த இடத்துல கழுகுகள் இருக்கு? மனிதனுடைய சரீரத்தை கடித்து தின்னுகிற கழுகு, காட்டு மிருகத்தனமாக கடித்து தின்னும் கழுகுகள் அந்த இடத்தில். they were vultures and eagles all over that place. என்னவென்று போய் பார்த்தால் நகரத்தில் மரித்த வீரர்கள், மரித்த சடலங்களை எல்லாம் அந்த இடத்தில் அவர்கள் போய் குவியலாக வைத்தார்கள். they were dead bodies there. அந்த சரீரத்தை, மாம்சத்தை கடித்து தின்வதற்கு இந்த கழுகுகள் அந்த இடத்தில் சுற்றி கொண்டிருக்குது.
ஆச்சரியமான காரியம் என்ன? அந்த இடத்தில் மதில் இல்லை, அந்த இடத்தில் வாசல் இல்லை. இட் வாஸ் an ஓப்பன் என்ட்ரி. இதை அந்த ராஜா கவனிக்கவே இல்லை. பெர்சிய நாட்டுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக மாறிச்சு. உடனே என்ன செய்தார்கள்? அந்த வழியாக உள்ளே வந்து அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து, ராஜாவை, வீரர்கள் எல்லாம் கொன்று அந்த இடத்தை ஆக்கிரமித்தார்கள். இட் கேம் இன்டு பவர். ஸோ God is repeating these words just to remind the people in Sardis that you have a bad history of sleeping. Be watchful. நீ தூங்குகிறதுல ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குப்பா, உன்னுடைய சரித்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி கர்த்தர் அவர்களை எழுப்புகிறார். அந்த சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எழுப்புகிறார். Be watchful. அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த சொல்கிறார், ஏன் இப்படிப்பட்ட செத்த சபை என்று சொன்னால், அந்த ஜெப ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால், ரோமர்கள் வணங்குகிற தெய்வத்தினுடைய விலங்குகள் அல்லது ரோம ஆலயங்கள், கிரேக்க ஆலயங்களில் உள்ள மிருகங்களுடைய சிலைகள் எல்லாம் ஜெப ஆலயத்துக்குள் வந்து விட்டது. ரோமர்கள் பயன்படுத்துகிற கலாச்சாரத்தினுடைய எல்லா டிசைன்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் were all present in synagogues. உலகம் சபைக்குள் வந்து விட்டது. சபை ஸ்திரத்தன்மை இழந்து போனது. அந்த சபை செத்து போன சபையாக இருந்தது. அந்த சபைக்குள் தேவன் இல்லை. நம்முடைய சபை ஒருவேளை ஊழியம் செய்யலாம், உலகத்தில் சோஷியல் ஒர்க், பொது பணிகளை செய்யலாம், சமுதாயத்தை எல்லா ஜனங்களோடு கூட இறங்கி பழகலாம். ஆனால் உங்கள் சபைகளில் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் உங்கள் சபையும் செத்த சபை என்று கர்த்தர் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். Without the presence of Jesus, without the Holy Spirit there, your church is also called as dead church. Even if it is alive in the society, it is still a dead church. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவஜனமே. நம்முடைய ஆலயம் சர்தை சபையை போல செத்த சபையாக இருக்கக்கூடாது. we might help people, நியாயமாக பேசலாம், நல்லது செய்யலாம், ஏழைக்கு இறங்கலாம். ஆனால் இயேசு இங்கே இல்லைன்னா நம்முடைய ஆலயம் செத்த ஆலயமாக இருக்கு. கவனிக்கணும். ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட விழிப்போடு கூட இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படி ஒரு சரித்திரம் படைத்த ஒரு நகரத்தை பார்த்து கர்த்தர் பேசுகையில் அவர் சொல்கிறார், திருடனை போல வருவேன். Like how those two kings came as a thief. அவர்கள் எப்படி திருடனை போல மறைந்து இவர்களை தாக்கி அவர்களை ஜெயித்தார்களோ, அதே போல கர்த்தர் சொல்கிறார், இவர்களை போல I will come when you are asleep. Be watchful என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சபையில் இப்படி பேசும்போது அங்கே சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வஸ்திரத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார். தங்கள் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அப்போது இந்த இடத்துல அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, there were lot of bad people and few good people. மற்ற சபைகளை சொல்லும்போது சில காரியங்களில் ஒரு குறை உண்டு, சில குறை உண்டு, பலதும் நீதி செய்கிறவர்களாக இருந்தார்கள். there were lot of children of God. நிறைய பேர் தேவ பிள்ளைகளாக இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தேவனுக்கு விரோதமாக செய்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அநேகர் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாலும் சில பேர் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. There were few who were true and loyal to God, even in Sardis. அவர்கள், கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு நான் சில ஆசீர்வாதங்களை தருவேன். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் வஸ்திரத்தை பற்றி பேசுகிறார். வஸ்திரத்தை பற்றி பேசுகிறார். அசூசிப்படுத்தி கொண்டார்கள். வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் என்றே கர்த்தர் சொல்கிறார். இந்த வெள்ளை வஸ்திரம் பொதுவாக யார் அணிந்து செல்வார் என்று சொன்னால், இந்த போட்டிகளில் ஜெயித்து போட்டிகளில் ஜெயம் பெற்று வருகிறவர்கள் எல்லாம் அந்த நகரத்தை சுற்றி வெள்ளை வஸ்திரத்தை சுற்றி கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பட்டணத்தை சுற்றி வருவார்கள். They will come around the city wearing white garments and robes. ஆனால் சில கிறிஸ்தவர்கள், சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள், அந்த ஆதி காலத்தில் சர்தை சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், வேணுமென்ட்டு willingly they defiled that garment. வேணுமென்ட்டே அசூசிப்படுத்தினார்கள். Wantedly they did this, and that's why they are called as dead church. Wantedly defiling the cloth of righteousness, of salvation. ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெரிந்தே அந்த வஸ்திரத்தை பழுதுபடுத்துகிற அநேகர் சபைகளில் உண்டு. கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், 3ஆம் வசனம், நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். Repent, for we are living in the end times. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அந்த கொஞ்சம் பேர்
எனக்காக வாழ்கிறீங்களே, இந்த சபையில் இப்படி மோசமான நிலைமையில் இருந்தாலும் எனக்காக உண்மையாக வாழ்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் தரிப்பி காட் சேஸ் அந்த வஸ்திரத்தை அணிந்து அவர்கள் தன்னுடைய தெய்வத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆலயத்துக்கு போய் வணங்குவார்கள். இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ ஜெயிக்கிறபடியால் நீ வஸ்திரம் போட்டுட்டு வர வேண்டாம்ப்பா, நான் உனக்கு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை தருகிறேன். ஒயிட் ரோப்ஸ் சிக்னிஃபைஸ் பீப்புள் ஆஃப் காட். தேவ பிள்ளைகள் என்ற ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு தருகிறார். சால்வேஷன் சேவ்ட் பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் அண்ட் பீப்புள் who are with the Lord, கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களை அது காண்பிக்கிறது. People in white robes are people who are present with the Lord. கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இரண்டாவது இங்கே பேசுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். எல்லா நகரத்திலும் பொதுவாக அந்த நாட்களில் சர்தை பகுதியில் ஒரு புஸ்தகம் உண்டு. ஒரு நகரத்துக்கு ஒரு புஸ்தகம். ஒருவன் மரணம் அடைந்தாலோ அல்லது ஒருவன் செய்யக்கூடாத பெரிய குற்றத்தை செய்தாலோ அவனுடைய பெயரை பொது ஜன மக்களுக்கு முன்பாக கிறுக்கி போடுவார்கள். They will blot out the name when one is dead or found guilty. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெயிக்கிறபடினால இந்த புஸ்தகத்தில் உன் பெயரை நான் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு நோபல் பரிசு வாங்குகிற பட்டியலில் நம்முடைய பேர் வருகிறதோ இல்லையோ, ஆஸ்கர் அவார்ட் சொல்லுகிற லிஸ்ட்டில் நம்முடைய பேர் வருதோ இல்லையோ, உலகத்தில் பிரசித்தி பட்டங்கள் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வாஞ்சையெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எடுக்க வேண்டும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய வாஞ்சையாக கிறிஸ்தவ ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி வரலாம். Let me ask this question to you. Will your name be in the book of life? ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்குமா? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தை நினைவுபடுத்த வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், I will not blot out the name from the book of life. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்பா. என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இந்த சர்தை சபையில் இருக்கிறவங்க இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களை பற்றி பரலோகத்தில் பேசுவேன். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், when you pronounce and declare the name of Jesus while you're living in the city, whatever city you belong to, நீங்கள் இருக்கிற நகரத்தில் பட்டணத்தில் இயேசுவை பற்றி நீங்கள் அறிவிக்கும் பொழுது, இயேசுவுக்காக நீங்கள் வாழும்பொழுது, இயேசு தான் வாழ்க்கை என்று நீங்கள் வாழும்பொழுது, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பேரை I will put as a testimony there before the Father in heaven. பிதாவுக்கு முன்பாக உங்கள் பேரை அறிக்கை செய்வேன். Just because you were faithful to declare my words and my name while you lived, நீ வாழ்ந்த நாட்களில் எனக்காக உண்மையாக வாழ்ந்தாயே, உனக்காக நான் செய்கிற காரியங்கள் ஒன்று, வெண் வஸ்திரத்தை தான் தருகிறேன். You do not belong there. நீ போட்டிகளில் கலந்து கொள்ள முடியல கிறிஸ்தவனே, நீ போட்டிகள் கலந்து கொள்ள முடியல, கவலைப்படாத. I will give you white garment. அன்றைக்கு சர்தை சபையில் ஜெயித்தவனுக்கு வெள்ளை, போட்டியில் ஜெயித்தவன்லாம் வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்கிறான். ஒரு காலம் வரும் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட முடியாது, உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ரெண்டாவது, அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் போகும், ஆனால் உன் பேர் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது, அவன் பேரை நான் பிதாவிடத்தில் சொல்வதில்லை, ஆனால் ஜெயம் கொள்கிற உன் பேரை கர்த்தர் நான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுவேன், அறிக்கை செய்வேன் கர்த்தர் சொல்கிறார். This was the assurance that people who are faithful to God received in Sardis. அதற்காகவே செத்த சபையிலும் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள். இஸ் மை சர்ச் அலைவ் ஆர் டெட் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்திருக்கிற நாம், இந்த வேதத்தை நாம் படித்திருக்கிற நாட்களில் என்னுடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதே, அது ஜீவனோடு கூட இருக்கா, உயிருள்ள ஆலயமாக இருக்கா, அல்லது செத்த ஆலயமாக இருக்கா? நம்ம அர்ப்பணிப்போம்.